மழையின் தாக்கம் வந்து எப்போது ஜூன்ல தொடங்கன்னு இருக்குங்க. மே மாதம் பொறுத்தவரை மே மாதம் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்தது. பெரிதளவில் வேலூர், காஞ்சிபுரம், அப்புறமேட்டு சென்னையை பொறுத்தவரை இன்னும் 50 டிகிரிக்கு மேல வந்து வெயிலின் தாக்கம் இருந்தது சார். பொதுமக்கள் வந்து இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து வெளியில் செல்வது எவ்வாறு சார் இருக்கும்? இல்ல, நமக்கு இயல்பா அந்த வெப்பத்தின் தாக்கம் என்பது கடலோர மாவட்டங்கள்ல மே பிற்பகுதியில தான் அதிகரிக்கும். அந்த வகையில நமக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது. குறிப்பா சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல 40 டிகிரிக்கு மேல வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு 2024 ஜூன் மாதத்துக்கு பிறகு. தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் அது தமிழகத்துல எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் கேரளா, கர்நாடகாலையும் மழைப்பொழிவின் தாக்கம் சற்று குறைவா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதன் தாக்கத்தினால ஜூன், ஜூலை மாதங்கள்லயும் நமக்கு கடலோர மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்த போதிலும் தொடர்ச்சியா வெப்பம் பதிவாகாம இடையிடையே வெப்பச்சலன மழை இடையிடையே சற்று வெப்பம் தணிந்த நாட்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கும்போது ஜூன், ஜூலைல நம்ம முழுமையா வெப்பம் கோடைக்காலம் முடிவடைஞ்சிட்டுன்னு எடுத்துக்க முடியாது. வெப்பம் தொடரும் தான் எதிர்பார்க்கலாம். ஆனா இடையிடையே ஒரு சில நாட்கள் நமக்கு இடிமலை வருகை சற்று சாதகமாகும். 1ஆம் தேதி திறக்க வேண்டிய பள்ளி 4ஆம் தேதி வச்சிருக்காங்க. இந்த வெயிலின் தாக்கம், அந்த பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த வெயிலின் தாக்கம் குறைந்து அந்த பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை எப்பொழுது தமிழகத்தில் இயல்பான ஒரு வானிலை இருக்கு? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக தான் பதிவாகிறது. காரணம் என்னன்னா, இந்த எல்லினோ உருவாகி இருக்கக்கூடிய எல்லினோனால நமக்கு எல்லினோவின் தாக்கத்தினால இந்த ஆண்டு செப்டம்பர் வரையுமே கோடை காலம் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் தற்போது இருக்கக்கூடிய தீவிரமான வெப்பநிலை என்பது ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியா குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இந்த பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பது நமக்கு ஜூன் 7ஆம் தேதி வரைக்குமே சற்று எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சாலும் தவறு இல்லை. அதன் பிறகு பருவமழை முழுமையா தொடங்கி சற்று வெப்பச்சலன மழை வெப்பம் தணிந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இருக்காது. அதே போல பொதுவாகவே மக்கள் நண்பகல் 11 மணில இருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துலதான் இந்த வெப்பக்காற்று வீசுவதும் வெப்பத்தின் தாக்கமும் அதிகமா இருக்கு. என்றெல்லாம் கோடையின் தாக்கம் அதிகமா இருக்கும் அன்றைய தினத்துல வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், குழந்தைகள் அந்த நேரத்துல மட்டும் வெளியில் செல்வதை தவிர்ப்பது என்பது நல்லது.